கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன். ஐசிசி நடத்தக்கூடிய T20 கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. அது பற்றிய நம்ம பார்ப்போம். 10வது போட்டி குரூப் பி போட்டி பர்படாஸ் நகரில் நடக்க இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான போட்டி. ஆஸ்திரேலியா பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் ஓமன் அவ்வளோ லேஸில் விட மாட்டாங்க. இந்த போட்டியில் இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது. ஆனால் ஆஸ்திரேலியா உதயத்தின் மேலே கவிப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு பெரும் பின்னடைவை காட்டுது. ஆனால் ஓமனோட அதிபதி பொன் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கார். இவங்களுக்கு உதயத்தின் மேலே கவிப்பு இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு பின்னடைவுனாலும் ஓமனுடைய அதிபதியே நீச்சமாகிறது, அதுவும் லாபஸ்தானத்தில் கெட்டு போகிறது சிறப்பில்லை. அதே போல் ஆஸ்திரேலியாவுடைய லாபஸ்தானத்தில் மதி ஆட்சி பலத்தில் இருக்குது. ஆனால் மதியாக இருக்கிறதுனால நல்ல தெளிவாக ஒரு ஷியர் ஷாட்டில் அழகாக ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு இல்லை. ஏன்னா மதினா கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் தடைகள், போராட்டங்கள். ஏன்னா கவிப்பு வேறு உதயத்தில் இருக்கிறதுனால அப்படி நடக்கும். இருந்தாலும் முடிவில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று புள்ளி கணக்கை துவங்குவார்கள் என்பது தெரிவாகிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்போன் இறைவன். நன்றி, வணக்கம்.